2025ல அப்ராட்ல எப்படி MBBS ஜாயின் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, விசா ப்ராசஸ் என்ன, இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த எல்லா டவுட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதா இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. நான் யுவராஜ் அப்ராட்ல ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 4th இயர் MBBS படிக்கிறேன். ஒரு பென் பேப்பர் எடுத்து நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்ராட்ல MBBS ஜாயின் பண்றதுக்கு யூனிவர்சிட்டி பார்க்கும்போது நான் சொல்ற பாயிண்ட்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் அப்ராடில் சூஸ் பண்ணணும்? எவ்ரி இயர் 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதுறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க மொத்த மெடிக்கல் சீட்ஸோ 1 lakh தான். இது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சீட் செக்யூர் பண்ண முடியாது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜஸ் போகணும். இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நம்ம படிக்கணும்னா மொத்தமாக நம்ம MBBS பேக்கேஜ் முடிக்கிறதுக்கே 60 lakhலேருந்து 1.25 crores வரை செலவாகும். ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் MBBS அப்ராட் ப்ராசஸ் நம்ம பார்க்குறது மொத்தம் 5 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 உங்களோட எலிஜிபிலிட்டி பார்க்கணும். அட்மிஷன் போடுற டைமில் 17 or 17 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். தென் நீட்டில் மேண்டேட்ரியாக பாஸ் ஆகியிருக்கணும். நிறையா பேர் நீட்டில் பாஸ் ஆகலன்னா அப்ராடில் MBBS பண்ணலாம் சொல்கிறாங்க. பண்ணலாம், பட் அதில் இருக்க ஒரு காம்ப்ளிகேஷன், நீங்கள் அப்ராடில் MBBS படித்து முடிச்சுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியா தான் வரப்போகிறோம். ஸோ அப்படி இந்தியா வரும்போது நம்மளால் நெக்ஸ்ட் ஆர் FMG எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியாது. அந்த எக்ஸாமில் நம்ம அப்பியர் ஆனால் தான் இந்தியாவில் மெடிக்கல் லைசன்ஸ் நமக்கு தருவாங்க. இந்தியாவோட மெடிக்கல் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நீட் எழுதாமல் அப்ராடில் போய் MBBS படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அட்மிஷன் போடுற டைமில் 17 இல்லை 17 வயசுக்கு மேலே இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் நீட்டில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகியிருக்கணும். இந்த இயர் நீட் பாஸ் மார்க் 113. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் 113 மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் தாராளமாக அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணலாம். அண்ட் இல்லை நான் இந்த வருஷம் நீட் எழுதலை, நான் லாஸ்ட் இயர் நீட் எழுதுனா அதில் என்னோட மார்க் வந்து 113க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் எழுதின நீட் ஸ்கோர் வந்து அப்ராடில் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 years வரை வேலிட். அப்போ நீங்கள் 2022ல் நீங்கள் நீட் எழுதியிருந்தா கூட இந்த 2025ல் நீங்கள் அந்த நீட் ஸ்கோர் வச்சு அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப், சூஸ் த ரைட் கண்ட்ரி. நீங்கள் அப்ராடில் MBBS ஜாயின் பண்ணுறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு அடுத்து வர்றது கண்ட்ரி. எந்த கண்ட்ரி நம்ம போகிறோம், நம்மளோட பட்ஜெட்டில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வருது. இப்போ நம்ம பட்ஜெட் அரௌண்ட் 30 to 35 lakhs போகுதுன்னா தாராளமாக ரஷ்யா போயிடலாம். இல்லை என் பட்ஜெட் 20 to 25 lakhsனா கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு நம்ம போகலாம். அண்ட் கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியான்னு பார்க்கணும். அடுத்து எவ்வளோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, அதில் தமிழ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த காலேஜோட FMG பாஸ் மார்க் எவ்வளோ, இது எல்லாமே பார்த்துட்டு அந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணோன்னு பார்த்துட்டோம். மூணாவது NMC ஷார்ட் லிஸ்ட். 2025 NMC கேசட் படி அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுதா, என்னென்ன ரூல்ஸ் தான் பார்த்தோன்னா, நம்ம கோர்ஸ் டியூரேஷன் மினிமம் 5.5 years இருக்கணும். முடித்ததுக்கப்புறம் 1 year கண்டிப்பாக நம்ம படிக்கிற காலேஜ்லேயே இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். 12 மாதம் நம்ம படிக்கிற காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அது அந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணணும். மூணாவது, என்டையர் கோர்ஸ் டியூரேஷனில் இங்கிலீஷில் தான் நம்ம படிச்சிருக்கணும். அதர் தென் இங்கிலீஷ் நம்ம எதுவும் படிச்சிருக்க கூடாது. தென் நம்ம கோர்ஸ் டியூரேஷன் 54 months கண்டிப்பாக இருக்கணும். நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டுமே இருக்கணும்னு கிடையாது, மஸ்ட் நீட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே MBBS டிகிரி வேலிட் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். நாலாவது பாயிண்ட், ப்ரிப்பேர் யுவர் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் 12th சர்டிஃபிகேட் தேவைப்படும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, 10th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்மிஷன் போடுற டைமில் பாஸ்போர்ட் இருக்காது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 to 20 days வந்துடும். ஸோ அது பெரிய இஷ்யூ கிடையாது. அட்மிஷன் லெட்டர் போடுறதுக்கு நம்மளோட 12th சர்டிஃபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மூணுமே இருந்தாலே போதும். நம்ம தாராளமாக அட்மிஷன் லெட்டர் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது, இப்போது 12th சர்டிஃபிகேட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஞ்ச் இருக்கும். அப்படி சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 12th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பாஸ்போர்ட்லேயே வரும். பாஸ்போர்ட்டில் நம்ம என்ன நேம் வருதோ அதுதான் நம்ம ஃபைனலாக டிகிரி முடிக்கும் போது அந்த நேம் தான் நம்ம டிகிரிலையும் வரும்.
ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த சேஞ்சஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதில் நான் ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். எப்படி அட்மிஷன் லெட்டர் அப்ளை பண்ணுறது, விசா எப்படி அப்ளை பண்ணுறது, தென் எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது. நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட ரெடியாக இருக்குன்னா நம்ம தாராளமாக யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணி அங்கேருந்து நமக்கு அட்மிஷன் லெட்டர் 2 to 3 டேஸில் வாங்கிக்கலாம். அட்மிஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு செலக்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. அந்த டாக்குமெண்ட்ஸ், அட்மிஷன் லெட்டர் கூட இன்விடேஷன் லெட்டரும் வந்திருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம விசா ப்ராசஸ் பண்ணணும். விசா ப்ராசஸ் பண்ணி விசா மேக்ஸிமம் ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி, எந்த கண்ட்ரி நீங்கள் போகிறீங்க. சில கண்ட்ரிக்கெலாம் நம்ம பாஸ்போர்ட் எம்பசிக்கே சப்மிட் பண்ணி நேரில் இன்டர்வியூ போய் விசா வாங்குற மாதிரி வரும். சில கண்ட்ரிஸ்க்கு நமக்கு விசா இஷ்யூ பண்ணிடுவாங்க, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. அதுக்கப்புறம் விசா வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணணும். விசா அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். சில பேர் விசாவே அப்ரூவல் ஆகியிருக்காது, அதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ராவல் டேட் வந்துடும், பட் அது வர விசா வராது. அப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ண காசும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எப்படி நான் பண்ணுறதுன்னா, இங்கே தான் நீங்கள் அட்மிஷன் போடுற டைமில் ஒரு ட்ரஸ்டட் கன்சல்டன்சிஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாங்கன்னா, அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பர்சனலாக நானே டிஎம் பண்ணுறேன், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நானும் எங்கள் டீமும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஜேர்னி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடும். இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் ஒர்த் இட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு ஆர்ட் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது அப்ராட் பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரியல் அப்ராட் மெடிக்கல் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.